அனைத்து கணித ஆசிரியர் தோழமைகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கணிதத்தில் மிக முக்கியமான தேற்றமான பித்தகோரஸ் தேற்றத்தை எவ்வாறு மாணவர்களுக்கு புரியும்படி எளிமையாக விளக்குவது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பித்தகோரஸ் தேற்றத்தை மாணவர்களுக்கு எளிமையாக புரியும்படி விளக்குவதற்காக நம்ம ஜியோஜிப்ரா வலைத்தளத்திற்கு செல்கின்றோம். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜியோஜிப்ராவினுடைய இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல பித்தகோரஸ் தேற்றத்தை நிறுவுவதற்காக நம்ம இந்த கிரீட் பகுதியை ரிமூவ் பண்றோம். அதனால கிரீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த கிரீட் இருக்கிற அந்த டிக் மார்க்கை நம்ம எடுத்து விடுறதின் வாயிலாக இந்த கிரீட் இங்கிருந்து ரிமூவ் செய்யப்படும். அடுத்ததாக இந்த ஆக்சிஸ் பகுதியையும் நம்ம ரிமூவ் பண்றோம். அதுக்காக ஆக்சிஸ் மேல வச்சு ரைட் கிளிக் பண்றோம். ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆக்சிஸ் இல்லாம நமக்கு ஒரு பிளைன் பேப்பரா இங்க கிடைக்கின்றது. இந்த ஜியோஜிப்ராவில் ரெண்டு பகுதிகள் நமக்கு முன்னாடியே தெரியும். ஒரு பகுதி அல்ஜிப்ரா வியூ, இன்னொன்று கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த அல்ஜிப்ரா வியூ அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியையும் நம்ம நீக்கிடலாம் அல்லது இது போன்று நம்ம சுருக்கி வச்சு கொள்ளலாம். இப்ப நாம் பித்தகோரஸ் தியரத்தை நிறுவுவதற்காக முதல்ல ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைய வேண்டும். ஒரு செங்கோண முக்கோணத்தை ஜியோஜிப்ராவில் வரைவதற்கு ரெண்டு முறைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று ஒரு லைன் செக்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய லைன் வரைஞ்சி ஒரு செங்கோண முக்கோணத்தை வரையலாம். அல்லது ஒரு அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சு ஒரு அரைவட்டம் வரைஞ்சி அது வழியாகவும் நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தை வரைய முடியும். முதலாவதாக சொன்ன அந்த முறையில நான் இப்ப ஒரு செங்கோண முக்கோணத்தை டிரா பண்ண போறேன். அதுக்காக முதல்ல ஒரு செக்மெண்ட் வரைய போறேன். அந்த செக்மெண்ட் வரைகிறதுக்காக நான் லைன் செக்மெண்ட் டூலுக்குள்ளார போறேன். லைன் செக்மெண்ட் டூல்ல செக்மெண்ட் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செக்மெண்ட்டை முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்ற ஒரு பாயிண்ட், அதுல இருந்து பின்ற இன்னொரு பாயிண்ட்ல செக்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன். இந்த செக்மெண்ட்ல ஜி அப்படின்றது ஏபியினுடைய டிஸ்டன்ஸ், அதாவது அதனுடைய லென்த் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த லென்த் இங்க தேவையில்லை. அதனால நான் அந்த ஜியை டிசேபிள் பண்றேன். அதில் ரைட் கிளிக் வச்சு ஷோ லேபிள் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஜி நீக்கப்படும். இப்ப ஏபின்ற இந்த அடிப்பகுதிக்கு செங்குத்தா ஒரு லைனை வரைய போறேன். அதுக்கு மறுபடியும் நான் லைன் டூலுக்குள்ளார போறேன். இந்த லைன் டூல்ல பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்ற அந்த மெனுவை நான் கிளிக் பண்றேன். பெர்பெண்டிகுலர் லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏ வழியா அந்த பெர்பெண்டிகுலர் லைன் போகிற மாதிரி அந்த பெர்பெண்டிகுலர் லைனை வரைய போறேன். அதனால நான் முதல்ல ஏவை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த லைன் மேல கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இங்கே கிடைக்கிறது. இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மேல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த டூல்ல போய் இந்த லைன் மேல ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எனக்கு தேவையில்லை. அதனால அதை நான் டிசேபிள் பண்றேன். இந்த லைன் மேல வச்சு ரைட் கிளிக் பண்றேன். அதுல ஷோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நான் நீக்கிறேன். நீக்கும் பொழுது எனக்கு அந்த லைன் மறைந்துவிடும். சியையும் ஏவையும் லைன் செக்மெண்ட் 2ல யூஸ் பண்ணி ஜாயின் பண்றேன். சியையும் பியையும் இதே மாதிரி லைன் செக்மெண்ட் 2ல யூஸ் பண்ணி ஜாயின் பண்றோம். இப்ப ஏபிசி என்பது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு நமக்கு தெரியும். கோணங்களையும் இங்கு நம்ம அளந்து அதை தெளிவுபடுத்தலாம். இந்த டிஸ்டன்ஸ் லேபிள்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம ஆங்கிள் போயிட்டு இந்த ஆங்கிள் எல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்ப ஏவுடைய ஆங்கிள் 90 டிகிரி. ஒரு முக்கோணத்துல ஒரு கோணம் சரியாக 90 டிகிரி இருந்தா அது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னு நமக்கு தெரியும். மூவ் டூலை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். இந்த லைன் செக்மெண்ட் உடைய கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிருக்கிறோம். பித்தகோரஸ் தேற்றத்தை நிறுவுவதற்கு இதுல பிசி என்பது கர்ணம், அதாவது ஹைபாட்னஸ், ஏசி என்பது ஆப்போசிட் சைடு, ஏபி என்பது அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் என்பது நமக்கு தெரியும். பித்தகோரஸ் தேற்றத்தினுடைய கூற்றான
கர்ணத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தினுடைய பரப்பானது மற்ற இரண்டு பக்கங்களின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பிற்கு சமம் என்பதை தான் நாம் இப்ப நிறுவப் போகின்றோம். அதனால முதல்ல பிசி என்ற கர்ணத்தின் மீது ஒரு சதுரத்தை வரைய போகின்றோம். சதுரத்தை வரைகிறதுக்காக நான் பாலிகன் டூலுக்குள்ளார போறேன். பாலிகன் டூல்ல ரெகுலர் பாலிகன் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நான் கிளிக் பண்றேன். சிபி அப்படின்ற அந்த 2 புள்ளியை நான் கிளிக் பண்ணிட்டு இதனுடைய வெர்டிசஸ் எவ்வளோன்னு கேக்குது, 4ன்னு கொடுக்குறேன். ஒரு ரெகுலர் பாலிகன்ல 4 சைடு இருக்கிற ஒரு சதுரம் இங்கு வரையப்பட்டுள்ளது. இந்த சதுரம் கர்ணத்தை பக்கமாக கொண்டு வரையப்பட்டுள்ள சதுரம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் அடுத்துள்ள பக்கத்திற்கு இணையான ஒரு சதுரத்தை வரைகிறேன். திரும்பவும் பில இருந்து ஏவை கிளிக் பண்றேன். மறுபடியும் வெர்டிசஸ் எவ்வளோன்னு கேட்கும், 4ன்றதை கொடுக்குறேன். எனக்கு மறுபடியும் அடுத்துள்ள பக்கத்தை மையமாக கொண்டு ஒரு சதுரம் இங்கு வரையப்பட்டுள்ளது. இதே முறையை பயன்படுத்தி நான் எதிர்பக்கத்துக்கும் ஒரு சதுரத்தை வரைகிறேன். மறுபடியும் வெர்டிசஸ் எவ்வளோன்னு கேட்குது, 4ன்றதை கொடுக்குறேன். இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்துல பக்கங்களின் மீது 3 சதுரங்கள் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். பித்தகோரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் மீது வரையப்பட்ட, அதாவது ஹைபாட்னஸ் மேல வரையப்பட்ட அந்த சதுரத்தினுடைய பரப்பானது மற்ற 2 பக்கங்களின் மீது வரையப்பட்ட சதுரத்தினுடைய பரப்பிற்கு சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். மூட்டூல யூஸ் பண்ணி இந்த மொத்த செட்டப்பையும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறோம். அடுத்ததாக இதை மாணவர்களுக்கு புரியும்படி கொஞ்சம் கலர்ஸ் பண்றோம். இந்த சதுரத்தை கலர்ஸ் பண்றதுக்காக அந்த சதுரத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்றோம். செட்டிங்ஸ் போறோம். செட்டிங்ஸ்ல கலர்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நம்ம கலர்ஸ் பண்ண முடியும். மறுபடியும் இந்த சதுரத்தை அதே மாதிரியாக கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். மறுபடியும் இந்த சதுரத்திலையும் அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்றோம். கலர்ஸை சேஞ்ச் பண்றோம். இப்ப பித்தகோரஸ் தேற்றத்தை நிறுவுவதற்காக இதனுடைய ஏரியா, அதாவது பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு சதுரத்துக்கும் பரப்பளவு இங்க கண்டுபிடிக்க முடியும். பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆங்கிள் டூலுக்குள்ளார போறோம். ஆங்கிள் டூல்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் கீழே இருக்கிற ஏரியா அப்படின்ற அந்த பகுதியை நான் கிளிக் பண்றேன். ஏரியாவை கிளிக் பண்ணிட்டு இந்த சதுரத்தின் மேல நம்ம டிக் பண்ணும் பொழுது இந்த சதுரத்தினுடைய ஏரியா இங்கு காண்பிக்கப்படும். இந்த சதுரத்தின் ஏரியாவும் இங்கு காண்பிக்கப்படும். இந்த சதுரத்தினுடைய ஏரியாவும் இங்கு காண்பிக்கப்படும். மோட்டூல யூஸ் பண்ணி இந்த ஏரியாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றோம். இப்போ நம்ம பித்தகோரஸ் தியரத்தை நிறுவுவதற்கு கர்ணத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தினுடைய பரப்பளவானது மற்ற 2 பக்கங்களின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவிற்கு சமம். இப்போ நம்ம பார்க்கும்போதே இங்க தெரியுது இந்த ஏரியா ஆஃப் பாலிகன் 3ல இருக்கிறது 16.6 அப்படின்னு இருக்கு. 2ல இருக்கிறது 27.41 அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 44.02 அப்படின்ற அந்த உண்மை நமக்கு தெரியுது. BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் AC ஸ்கொயர் என்பதை மாணவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். மூட்டூல யூஸ் பண்ணி ஒரு முனையை நம்ம மூவ் பண்ணும் பொழுது மாணவர்களுக்கு எளிமையாக இதை புரிய வைக்க முடியும். ஒரு ஸ்டேஜில் நிறுத்திட்டு நம்ம இப்ப பார்க்கும் பொழுது இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு 59.73, ரெட் கலர் சதுரத்தினுடைய பரப்பளவு, கிரீன் கலர் சதுரத்தினுடைய பரப்பளவு 98.62. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும் பொழுது கர்ணத்தின் மீது வரையப்பட்ட ப்ளூ கலர் சதுரத்தினுடைய பரப்பளவு 158.36 என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த முக்கோணத்தை நம்ம எவ்வளவு சுருக்கினாலும் அந்த பண்பு மாறப்படுவதில்லை என்பதை மாணவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். எந்த முனையை வச்சினாலும் நம்ம இதை மூவ் பண்ண முடியும். எந்த முனையை வச்சு நம்ம மூவ் பண்ணும் பொழுதும் கர்ணத்தின் மீது வரையப்பட்ட சதுரமானது மற்ற 2 பக்கங்களினுடைய மீது வரையப்பட்ட சதுரத்தினுடைய கூடுதலுக்கு சமம் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். பித்தகோரஸ் தேற்றத்தை மாணவர்களுக்கு புரியும்படி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி உங்க வகுப்பறையை நீங்க கலக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.